தூத்துக்குடி மன்பௌ ஸல்லல்லாஹு அரபிக் கல்லூரியில் 7 ஆண்டுகள் குர்ஆன் படித்து முடித்த மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் மஸ்லகி பட்டமளிப்பு விழா. தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன்பௌ ஸல்லல்லாஹு அரபிக் கல்லூரியில் 7 ஆண்டுகள் குர்ஆன் படித்து முடித்த மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் மஸ்லகி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாத் அல்லாஹூ தலைமை தாங்கினார். அனைவரையும் அரபிக் கல்லூரி தலைவர் நவரங் சஹாப்தீன் வரவேற்று பேசினார். கல்லூரி செயலாளர் அபுபக்கர் ஆண்டு அறிக்கை வாசித்தார். மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான், மன்பௌ ஸல்லல்லாஹு அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரர் அகமது, ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், இமாம் சதகத்துல்லா, அரபிக் கல்லூரி பேராசிரியர்கள் அம்ஜத் அலி, முகமது இஸ்மாயில், முகமது கனி, சையத் அப்பாஸ் அலி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து காயல்பட்டினம் அஸ்ஹருல் ரஹ்மான் அரபிக் கல்லூரி நிறுவன தலைவர் அகமது அப்துல் காதிர், ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை முன்னாள் தலைவர் மீராசா ஆகியோர் 7 ஆண்டுகள் குர்ஆன் படித்து முடித்த அப்துல் ரஹ்மான், முகமது அக்ஃபான், முகமது யூசுப், துவான் மைதீன் ஆகிய 4 மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் மஸ்லகி பட்டம் வழங்கினார். மேலும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த 3 பேருக்கு அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லா பரிசு வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஜமாத்துல் உலமா சபை மாவட்ட தலைவர் ஷேக் முகமது உலக நன்மைக்காக சிறப்பு துவா ஓதினார். முடிவில் சையத் இப்ராஹிம் பாஷா நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பீரப்பா தர்கா இமாம் சையத் ஹமீத், பேராசிரியர் சித்திக், நெல்லை MH ரெஸ்டாரண்ட் பள்ளி இமாம் ஷேக், நிர்வாக சபை செயலாளர் முன்னாள் MSF ரஹ்மான், துணைத் தலைவர் முன்னாள் சாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் சையது மூசா, ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை மேலாளர் முகமது சலீம், திரேஸ்புரம் மீராசா, முஸ்லிம் சமுதாய நலசங்க தலைவர் AK மைதீன், அர்-ரஹ்மானிய நற்செய்தி மன்ற தலைவர் முகமது ரஃபீக், செயலாளர் MH மீராசா, பொருளாளர் முகமது குட்டி மற்றும் ஜம்ஜம் மூசா, அஜீஸ் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 ரூபாய் 1 மணி நேரம் ஓதுவதற்கு என்றால் பெரிய தொகை. என் 15 சம்பளம். நான் மறுக்கிறேன். குறிப்பிட்ட நேரத்தில் நான் பாடத்துக்கு போக வேண்டும். இல்ல பாப்பா கொஞ்சம் பொனண்டு பிடிச்சேன்னே வாடா அப்படின்றார் உஸ்தாது. சரின்னு ஜும்மா தொட்டு வேகமாக சாப்பிட்டு கிளம்பி போகிறோம். 2 பஸ்ஸு மாறி போகணும். ஒரு பஸ்ஸில் இறங்கி இன்னொரு பஸ்ஸுக்கு ஏறும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஹஜ்ரத் நான் வீட்டுக்கு வந்து இஷா தொழுட்டு சாப்பிட்டு கிளம்பணும், என்னை சீக்கிரம் அனுப்புங்கன்னு. அவர் சொன்னார், இங்காதுல்லா கவலைப்படாதப்பா, ஒரு 3 ஷாட் தான் சீக்கிரம் முடிஞ்சிருந்தார். 3 ஷாட்டு தான் சீக்கிரம் முடிஞ்சிடும். எனக்கு விளங்கலை.
இல்லை ஜிலா நீங்கள் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. இல்லை இல்லை 3 ஷாட் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னங்கன்னு கேட்டேன். விஜயகாந்த் படம், அதில் அவர் மாப்பிள்ளை கோலம், அவருக்கு மாலை போட்டு வைத்தோரி பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரணும். ஒரு படம், படப்பேர் தெரியலை. அந்த படப்பேர் சொல்லணும்னு கூட என் நண்பர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன். அவர் நண்பருக்கு தெரியும். அதுதான் அவர் ஃபோன் எடுக்கலை. ஒருவேளை இந்த மஜ்லிஸ் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான் போல தெரியுது. போன உடனே அடுத்த ஸ்டாப் நின்ற உடனே இறங்கிட்டேன். அஜ்ரத், இதுவரையும் உங்கள்கிட்ட அஜ்ரத்துங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருந்தேன், இனி நான் கீழே இறங்கிடுறேன். முடிஞ்சு அடுத்த நாள் போயிட்டு வந்து இஷா அவர் ஊருக்கு வந்து இறங்குறாரு. நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னை சந்திக்கிறார். ஓ, வாழ தெரியாத ஆள் இஷாவாக இருக்கு, பொழைக்க தெரியாத ஆள். எவன் இந்த காலத்தில் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா கொடுப்பான்? அதுவும் பாருவேன், படம் வெளியே வந்த உடனே நம்ம காட்சி எப்படி இருக்குன்னு பாரு சொன்னார். மௌத்தாயிட்டார், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. நான் போயிட்டேன். போன 2 நாட்களில் செய்து வருகிறது, அவர் ஒரு விசேஷத்துக்காக சென்ற கார் விபத்துக்குள்ளாகி கடுமையாக பாதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவு செய்தார். ஒரு 1000 ரூபாய் ஹராமான வழியில் வருகிறது என்பதை பொறுத்து கொண்டு அவர் அந்த காரியத்தை செய்தார். அதுக்குண்டான தண்டனையை அல்லாஹ் இங்கே கொடுத்தான். ஆனால் எனக்கு என் உஸ்தாதுமார்கள் போதித்த அந்த போதனை முறை இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்தும் கையேந்தாதே, இஷாரா கினாயாவா கூட உன் தேவையை சொல்லி காட்டாதே. கண்ணியத்தோடு மானத்தோடு மரியாதையோடு பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து காட்டு என்று என் உஸ்தாதுமார்கள் எனக்கு போதித்த அந்த போதனை என்னை காப்பாற்றியது. அடிக்கடி மாச தலைவர் சொல்லுவாங்க, ஆமாம் நவரன் காக்கா, மஸ்லகின்ற ஒரு கெத்து அப்படிம்பாங்க. மஸ்லகின்ற ஒரு கெத்து அது இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்திலே யாரிடம் காட்ட வேண்டுமோ அவர்களிடத்திலே காட்ட வேண்டும். கண்ணியமாக தலைவந்து வாழ வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். ஒரு செய்தி, காலையிலே ஒரு உருது கிதாபை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இமாம் கலீஃபா ஹாரூன் ரஷீத் தான் நினைக்கிறேன், அவருடைய ஆட்சி காலம் ஒரு இமாம் தொலை வைக்கிறார், பின்னால் கலீஃபாவும் தொழுகிறார். கலீஃபா வந்த உடனே இமாமுடைய கிராத் இருக்குல்ல, வழக்கமாக உள்ளதை விட கொஞ்சம் கிராத்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. நம்ம முன்னாள் இமாம் உஸ்மான் எடுத்து ஓதுவாங்க. அப்படி சில நேரத்தில் வந்து இஷால இதா சுல்சிலத்து ஓதுவாங்க. நான் பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறேன். அந்த கிராத் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும். கிராத் ஓதுகிறார், சுபுஹ் தொழுகை முடியுது. முடிந்ததற்கு பிறகு அங்கே இருந்த ஒரு மஜ்து அவர் சொன்னாரா, எந்திரிச்சு சொல்லல, பல ஆலிம்கள் பிள்ளைகளை ஓத வைக்கல அப்படின்னு. சமூகத்தில் கொடுக்கிற பொருளாதாரத்தை எண்ணி யாரும் கை சேதப்பட தேவையில்லை. நிச்சயம் இருக்கிற பணியில் மன தூய்மையோடு நபியின் வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உள்ளத்திற்கு பயந்து அல்லாவிற்கு பயந்து மனசாட்சியோடு இந்த சமூகத்திற்கு செயலாற்றுகிற பொழுது ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்தாலும் நிச்சயம் அல்லாவின் இறுதி வெற்றி தங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இஹ்யா உலுமுத்தீன்ல எழுதப்பட்டிருக்கு, இமாம் கசாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அல் உலமா சுருஜுல் அஸ்மினத் என்று சொல்வார்கள். காலத்தின் விளக்குகள் என்று சொல்வார்கள். யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல் உலமா அரஹமு பி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஆபாயிஹிம் வ உம்மஹாத்திஹிம். நபியின் உம்மத்துகளில் இந்த சமூகத்தின் மீது இந்த சமுதாயத்தின் மீது அளப்பெறுகிற அருளுக்கு சொந்தக்காரர்கள் உலமா பெருமக்கள். யாரை விட தெரியுமா? அவர்களை பெற்றெடுத்த தகப்பன்மார்களை விட, அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களை விட, இந்த சமூகத்தின் இங்க வாப்பா என் மீது பிரியம் காட்டுறதை விட, என் உம்மா என் மேல பிரியம் காட்டுறதை விட, ஒரு ஆலிம் என் மஹல்லாவின் இமாம் எனக்கு கல்வி பயிற்று கொடுத்த ஆசிரியர், அவர் பெற்றோர்களை விட இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அரகமாக இரக்கம் காட்டக்கூடியவராக அருள் செய்பவராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? துன்யால வாப்பா உம்மா துன்யாவுடைய நெருப்பை விட்டு தான் பாதுகாப்பாங்க, பாதுகாப்பார்கள். உலமா பெருமக்கள் ஆகிரத்தின் நெருப்பை இந்த சமூகம்
ஆகிரத்தின் நெருப்பு அவர்களை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வெள்ளி மேடைகளிலும், பெண்கள் பயான்களிலும், மீலாது விழாக்களிலும் இந்த சமூகத்தில் வழி தவறிவிடக் கூடாது, நரகத்திற்கு என் உம்மத்தில் ஒருவர் கூட சென்று விடக்கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்கிற காலத்தில் இறை நிராகரிப்பாளராக செல்கிற ஜனாசாவை பார்த்து ஏங்கினார்களே, கவலைப்பட்டார்களே, அத்தனை கவலையும் இந்த உலமாக்கள் இருக்கிறார். எனவே தான் இந்த உம்மத்தில் பெற்றோர்களை விட, தாய்மார்களை விட மிகப்பெரிய அரகம் உலமா பெருமக்கள் என்று நம்மை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, அல் அம்பியாஹு காதத்துன், நபிமார்கள் சமூகத்தின் முன்னோடிகள், ஒல் உலமாவு சாதத்துன், உலமாக்கள் தலைவர்கள், மஜாலிசுகும் சியாதத்துன், அவர்கள் இருக்கிற அவையில் அமர்வது, அவர்கள் இருக்கிற அவையில் உட்கார்ந்திருப்பது அதிகப்படியான ஈமானையும், அதிகப்படியான ஹிதாயத்தையும், அதிகப்படியான இல்மையும் தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீசுகளை எப்படி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசைக்க முடியாத எஃகு உள்ளத்தோடு தன் உள்ளத்திலே பூட்டி இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றார்களே, நபியின் அத்தனை வார்த்தைகளின் மீதும், அல் உலமா வரசத்துல் அம்பியாங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, உலமாக்கல் என்பது ஒரு அடையாளம் அல்ல, உலமாக்கல் என்பது கௌரவம். ஆலிம் என்பது அடையாளம் அல்ல, ஆலிம் என்பது அல்லாஹுவால் ரசூலால் கொடுக்கப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய கௌரவம் என்பதை நாம் உணர வேண்டும். நான் இருக்கிற பணியை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இல்மை சமூகம் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, முதலில் அதன் அந்தஸ்தையும் மரியாதையும் நாம் உணர வேண்டும். வசதி வாய்ப்பில், பொருளாதாரத்தில், சமூகத்துடைய செயல்பாடுகளின் நிலைகளில் கீழ்நிலையில் இருந்தாலும் கூட எனக்கு அல்லாஹ் ரசூலால் கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கௌரவத்தை பார்ப்பதற்காக வேண்டிய உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, சமூகத்தில் இருக்கிற இடங்களில் எதையாவது மக்கள் பணியை நீங்கள் செய்ய ஆற்ற வேண்டும். ஏதோ இமாமா இருக்கிறோம், ஏதோ முதர்ரிசா இருக்கிறோம், நம்முடைய பணி முடிந்தது என்று இல்லாமல் குறைந்தபட்சம் ஊரில் நடைபெறுகிற நிகழ்வுகளில், ஊரில் நடைபெறுகிற பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஒரு ஆலோசகராக கூட இருக்கணும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. அபு தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இப்படி சொல்வாரு, ஷிமாலுல் யதாமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபு தாலிப் சொல்வாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷிமாலுல் யதாமா, யத்தீம்களின் புகலிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி இஸ்மத்துல் அராமில், ஏழைகளின் பாதுகாவலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்வார்கள். அப்புறம் வாழுகிற காலத்தில் நபி தலைவர் என்று இல்லாமல் எவ்வளோ இறங்கி வேலை பார்க்க முடியுமோ, என் சகோதரனின் தேவையில் நான் நடந்து செல்வது, என் மஸ்ஜிது நபவியில் ஒரு மாத காலம் ஏத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பணிகளை எல்லாம் வாழ்க்கையிலே முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான அருள்களையும் வளங்களையும் இங்கே பட்டம் பெற்று இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு வழங்கி, தொடர்ந்து சமூகத்தில் இவர்கள் ஆற்றுகிற பணிகள் இந்த மதரசாவிற்கு மேலும் மேலும் அங்கீகாரத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரணும், தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? வரமாட்டேங்குது. இந்த கதவு தான் நமக்கு வருது. அல்லது நம்ம ஏதாவது பார்த்து ஒரு அரண்மனையினுடைய, கோட்டையினுடைய கதவுகள் நம்முடைய கண் முன்னால் வந்து நிற்கிறது. அப்படி ஒரு கனவை கொண்டு வர முடியவில்லை கற்பனையிலே. நான் சொர்க்கலோகத்திலே அற்புதமான ஒரு மாளிகையை பார்த்தேன். பிரம்மாண்டம், ஆச்சரியம் வர்ணிக்க முடியவில்லை. திரைகள் தொங்கவிடப்பட்டு இருந்தது. அவ்வளவு அழகு அழகு. இது யாருக்கு என்று நான் கேட்டேன். கேட்ட பொழுது லி அபி யூசுப், இது அபு யூசுஃபுக்கு உரியது என்று எனக்கு பதில் சொல்லப்பட்டது. யார் அந்த அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ்? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய பிரதானமான மாணவர்களில் ஒருவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். எதற்காக என்று நான் கேட்டேன். அதுதான் செய்தி இங்கே. லி தஅலீமிஹின் நாஸ வ ஸப்ரிஹி அலா அதாஹும். லி தஅலீமிஹின் நாஸ், அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததும், மக்கள் அவர்களுக்கு நோவினை செய்த போது அவர்கள் பொறுமையாக இருந்ததும், அந்த நோவினையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டதும். எவ்வளவு பெரிய சோதனைகள், எத்தனை அவங்க பிள்ளைகளுக்கு நாமளே கற்றுக் கொடுப்போம், அவங்களே நமக்கு எதிராக நிற்பாங்க. மக்களுக்காக நல்லதை பேசுவோம், எப்படி நீ இதை பேசுவாய் என்று கேட்டு நிற்பான். சில இடங்களிலே ஜும்மாக்களில் சில தலைப்புகளில் பேச முடியாது என்று பல இமாம்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது இங்க பேச முடியல,
பேசினால் சீட்டு கிழிஞ்சிடும், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அவர்களுடைய நிலையை நாம் எண்ணி பார்த்தால் அது பெரிய பரிதாபம். அந்த உலமாக்கள், அந்த இமாம்களுடைய நிலை. இதைத்தான் மிக சுருக்கமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். ஆக லி தஅலீமி ஹின்னாஸ், இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினாலும் வஸப்ரிஹி அலா அதாஹும், அந்த மக்கள் அவர்களுக்கு நோவினை செய்த பொழுது அவர்கள் மிக அழகான பொறுமையை காத்ததுக்காகவும் ஏற்பட்ட நிலை என்றார்கள். இது கல்வியினுடைய நிலை. இந்த கல்வியை கற்றவர்களுக்காக ஏற்படக்கூடிய நிலைகள். ஆனால் அதில் நீங்கள் வைராக்கியமாக இருப்பீர்களே, ஆனால் யாருடைய வாசலிலும் நான் நிற்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக நிற்பீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லுவேன். அன்பிற்குரிய உலமாக்களே, குறிப்பாக சனது வாங்க இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, நான் இன்னொரு தகவலையும் இங்கே நான் சொல்லுவேன். ஒரு சமயம் இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாமுல் மதீனா அவர்களினுடைய காலம் அது. அவர்கள் மதீனா ஷரீஃபில் ரவுலாவில் அமர்ந்து பாடம் நடத்துவாங்க. அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த அழகே அழகுதான். ஆச்சரியமாக இருக்கும் அந்த அழகை பற்றி சொல்வதாக இருந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாத், இமாம் ஷுபா அவர்களிடத்திலே முதல் கல்வியை படித்து வந்த பெருமக்களினுடைய உஸ்தாத். இப்படி அந்தஸ்தில் இன்னைக்கு உலகத்தில் முஅத்தா என்ற ஒரு அழகிய கிரந்தத்தை முதலாவதாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஹதீது கிரந்தமாக தந்தவர்கள். அதற்கு முன்னால கிரந்தங்கள் இல்லையானா இருக்கு, ரிசாலா மாதிரி சின்ன சின்ன குட்டி கிதாபுகள் இருந்தது. ஒரு பெரிய கிதாபாக வகுத்து தந்தவர்கள் யார் என்றால் இமாம் மாலிக் அவர்கள். முஅத்தா என்ற அந்த கிரந்தம், அதற்கு பெரிய வரவேற்பும் சிறப்பும் மன்னர்கள் மத்தியிலே இருந்தது. எந்த அளவுக்குன்னா, அன்றைய காலத்தினுடைய மன்னர் சொன்னார், ஹாரூன் ரஷீத், முஅத்தாவை தவிர வேறு எந்த கிதாபும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். அந்த அளவிற்கு அது பிரபல்யமாக இருந்தது. ஆனால் இமாம் சொன்னாங்க, அது பிழை, நீங்கள் அப்படி செய்ய முடியாது என்றார்கள். ஹைர், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அற்புதமான பேராசிரியராக மஸ்ஜிது நபவியிலே திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன்னா அவங்க பாடம் நடத்துறதே அவங்க அப்படி சொல்லுவாங்க, ஹத்ததனி ஜுஹுரி, எனக்கு ஜுஹுரி அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராவிகளினுடைய பெயரை சொல்லிவிட்டு, அவங்க 2-3 ராவிகள் தான் இருக்கும் பக்கத்துல தானே, அவங்க தாபியினுடைய காலங்கள் சஹாபிக இடத்துல படிச்சவங்க. அவங்க சொல்லுவாங்க, யாரு தொட்டும் அன் சாஹிபுர் ரவுலா அப்படின்னு ரவுலாவை பிரகாரம் அந்த நோக்கி 2 கரங்களையும் விரித்து பாடம் நடத்தும் அழகே அழகு. அத்தகைய இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய காலத்திலே மன்னர் ஹாரூன் ரஷீத் மதீனா ஷரீஃபுக்கு வர்றார். மதீனா ஷரீஃபுக்கு வந்து அவர்களுடைய இடத்துல தங்கறதுக்கு மன்னர்கள் வந்தால், அரசர்கள் வந்தால், அமைச்சர்கள் வந்தால், அதிகாரிகள் வந்தால் தங்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்திலே அவர் தங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய மெய்காப்பாளர் புர்முக்கி என்பவரை அழைத்து, நீங்க நேர மஸ்ஜிது நபவிக்கு போங்க, போய் அங்கே மாலிக் இப்னு அனஸ் என்ற முஹத்தித் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஃபகீஹ் முஹத்தித், அவர்கள் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் அழைத்ததாக சொல்லுங்க, முஅத்தாவை எடுத்துட்டு வரணும். இஹ்மில் இலையல் கிதாபல் லதி ஸனஅதா, எந்த கிதாபை அவர்கள் கோர்வை செய்தார்களோ, இன்று உலகம் மன்றிலே பிரபல்யமாக இருக்கிறதோ, அந்த கிதாபை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அன்றைய அரசர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு ஹாபி இருந்தது. அது என்னன்னா, அவங்க மதீனா ஷரீஃபுக்கு வந்தாலோ மக்காவுக்கு வந்தாலோ அங்க இருக்கக்கூடிய இமாம்கள், அங்க இருக்கக்கூடிய முஹத்திதுகள் அவர்களை அழைத்து வந்து ஹதீதுகளை தனக்கு ஸ்பெஷலாக பாடம் நடத்த சொல்லுவாங்க. அது அன்றைய காலத்திலே உள்ள ஒரு ஹாபி, அது ஒரு வழக்கு இருந்தது. அது போன்ற முஅத்தாவை சுமந்து கொண்டு வந்து எனக்கு அந்த பாடங்களை நடத்த சொல்லுங்கள் என்று புருமுக்கியை அனுப்பி வைக்கிறார். யார் அந்த புருமுக்கி? அவர்களுடைய மெய்காப்பாளர், அசிஸ்டன்ட்.
அங்கே வர்றாங்க. இமாம் மாலிக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்ட போனாங்க, கூப்பிட்டாங்க. அவங்க பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கிட்ட நெருங்கி சென்று அவர்கள் அழைத்த போது, அண்ணா என்னையா கூப்பிடுறீங்க? ஆமாம், உங்களை தான் நான் கூப்பிட்டேன். என்ன? மன்னர் உங்களை அழைக்கிறார், முஅத்தாவை சுமந்து கொண்டு வந்து நீங்கள் பாடம் நடத்த வேண்டுமாம் அவருக்கு. அது விருப்பப்படுகிறார், தாங்கள் வர வேண்டும். அழைப்பது யார்? மாமன்னர். பல லட்ச சதுர கிலோமீட்டரை ஆழக்கூடிய சக்கரவர்த்தி அவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று சொன்ன பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் இந்த இல்மு என்பது உங்களை நாடி வராது. இல்மு அங்க வராது. யுஸாரு வலா யஸூரு, அது உங்களை நாடி வராது. தேவனா இங்க வந்து சொல்லுங்க, இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது, உட்காரலாம், அவரை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. சில கடின வார்த்தைகளை சொன்னார்கள். பொறுமைக்கு கோபம் வந்தது. நேராக சென்றார். மன்னரே, இவர் மாலிக் இப்னு அனஸ் என்று சொன்னீர்கள், அவர் திமிர் பிடித்தவராக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்முடைய நிகழ்ச்சி அறிவிப்பாளர் தொகுப்பாளர் சொன்னாங்க. திமிர் பிடித்தவராக இருக்கிறார். ஏன்னா இல்மினுடைய கெத்து அது. நான் அழைத்த போது வர முடியாது என்றார், நீங்க அங்க போகணுமா? இந்த தகவல் நம்முடைய தலைநகர் பகதாதுக்கு சென்றால், மன்னர் அழைத்தும் ஒரு சாமானிய நபர், ஒரு பிரஜை வர மறுத்தார் என்ற செய்தி பகதாதுக்கு போய் சேர்ந்தா அந்த மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க? மன்னருக்கும் கோபம் வந்தது. இந்த கோபம் ஊட்டுறதுக்குண்டே சில பேர் இருப்பாங்க மன்னர்களோட, போட்டு கொடுக்கறது, அதுக்குண்டே எல்லா காலத்திலையும் அது இருக்கு, அன்றைய காலத்திலும் இருந்தது. மன்னர் சொன்னார், அப்படியா, சரி நீங்கள் செல்லுங்கள், திரும்பி அழையுங்கள். அப்படி அழைத்தும் வரவில்லை என்றால் அவரை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்றார். கைதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இவர் போனாரு, சொன்னாரு. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது விவகாரமா போகுது, இந்த விவகாரத்தை வில்லங்கமாக தீர்த்து வைக்க கூடாது. எப்போதும் இமாம்கள் அதை விரும்பியது இல்லை. எந்த விவகாரத்தையும் அழகாக எளிதான முறையில், இனிமையான முறையிலே, கனிய நடைமுறையில் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். நீங்க போங்க, நான் வர்றேன் அப்படின்றாங்க. நீங்க போ, நான் வர்றேன் அப்படின்னு. இமாம் வந்தாங்க. ஆனால் எப்படி வந்தார்கள் தெரியுமா? வீசிய கையும் வெறுங்கையுமாக வந்தார்கள். முஅத்தாவை கொண்டு வரவில்லை, சுமந்து வரவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா அவங்க சொன்னாங்க, மன்னரே, மன்னர் கோவம் வந்தது, எங்க கிதாபை எங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கிதாபை எல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, கிதாபை கொண்டு வரணுமா இல்லையாங்கிறத நீங்க பேசுங்க. எனக்கு ஜுஹ்ரி அழைவிச்சாங்க. ஹத்ததனி அக்பரனி ஜுஹ்ரி அன் ஹாரிஜ் இப்னு ஸைத் அன் ஸைத் இப்னு சாபித். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரئيس குத்தாபில் வஹி, இறை அறிவிப்பை எழுதக்கூடியவர்களினுடைய, வஹையை எழுதக்கூடியவர்களுடைய லீடராக இருக்கக்கூடிய ஸைத் இப்னு சாபித், அவங்க அறிவிச்சதாக அவர்களுடைய மகனார் அவங்க சொல்றாங்க. ஹாரிஜத் இப்னு ஸைத் சொல்றாங்க, அவங்க சொன்னதாக எனக்கு ஜுஹ்ரி அறிவிச்சாங்க. அவ்வளவுதான். இப்ப ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, நாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபையிலே இருந்தோம். அப்படி சபையிலே இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹை வந்தது. அப்படி வஹை வரும்போது அது வேற ஒரு சூழலாக இருக்கும். புகாரியினுடைய 2வது ஹதீஸே அதுதான். அது ஒரு வித்தியாசமான நிலை. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதை புரிந்து கொண்டாலே போதும், அப்படியே அமைதி ஆயிடுவாங்க எல்லாரும். சஹாபிகள்லாம் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலேயே அவர்களுடைய பார்வைகள் அப்பி போய் இருக்கும், அப்படியே அசையாம உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி வகை இறங்கியது. வகை இறங்கிய போது அந்த வகை முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன. நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டு போதறேன், ஒல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். ஏன்னா தூக்கி துணுப்பாடு இவர் தப்பு தப்பா ஓதுறான்னு போட்டுறக்கூடாது. நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டு தான் ஓதி இருக்கிறேன். ஏன்னா இப்படி தான் இறங்கிச்சு. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். இறைவனுடைய பாதையில் போர் புரியாமல் இல்லத்திலே, தங்களுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மூமீன்களும்,
அல்லாவுக்காக அர்ப்பணித்து யுத்த களத்திற்கு செல்லக்கூடிய முஜாஹிதுகளும் சமமானவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் இறங்கிச்சு. அந்த சபையிலே இருந்த இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கா அழுதார்கள். ஏன் அழுறீங்க? யார் சொல்லலாம், ஜிஹாதுக்கு போக முடியாது, எனக்கு கண் தெரியாது, தன்படை எது மாற்றான் படை எது என்பது எனக்கு தெரியாது, நான் எப்படி யுத்தம் நடத்துவேன், யுத்த களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியும், 2 பார்வையும் எனக்கு இல்லையே நாயகமே. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆவல் இருந்தது. சஹாபிகளுடைய ஆசையை பாருங்க. அந்த ஆசையும் ஆவலும் எனக்கு இருக்கிறது, அதை நானும் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று அழுறாங்க. எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது, லரர் இருக்கு, நான் கலந்து கொள்ள எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா, எனக்குமா அந்த பாக்கியம் கிடைக்காது என்று சொன்ன போது லா அதிரி, எனக்கு தெரியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்றையும் இங்கே அறிஞர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் போதிப்பார்கள், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொல்லுங்கள், அது இல்மு என்றார்கள். அது இல்மு. தெரியாததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? அது இல்மு தானே. இன்னொருத்தன் இருக்கிறான், தெரியாது என்பது கூட அவனுக்கு தெரியாது, இவனை பின்பற்றாதீங்க என்றாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா. வாயில வந்தெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான், கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று வைப்பான், என்ன கேட்டாலும் யாரு கேட்டாலும் பதில் சொல்லுவான். அதுக்குன்னு சில ஆட்களை கேள்வி கேட்கறதுக்கு இவனே கேள்வி கொடுத்து காசையும் கொடுத்து பிற மதத்தவர்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டான். நான் யாரை சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப அவங்க எல்லாம் ஓரந்தள்ளப்பட்டு அவர்களாலே அவர் உருவாக்கிய அமைப்புகள் இருந்தே ஓரந்தள்ளப்பட்டார். அது அப்படிதான் வந்து சேரும். அருமையான பெருமக்களே, இவங்க கேட்கிறாங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தெரியுங்கிறாங்க, கற்றுத்தர்றாங்க இந்த மக்களுக்கு. சற்று நேரம் இருக்கும், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் எழுதிய அந்த வசனம் அப்ப சொல்லும்போது எழுதுனாங்க இல்லையா, இன்னைக்கு எழுதுற மாதிரி இந்த பேனா கிடையாது, இந்த தொட்டு எழுதுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பள்ளியில பலகையில எழுதி தருவாங்க, மாலாங்கிறது ஒரு இது மாதிரி பலகையில தடவி எழுதுவாங்க, ஹத்து எழுதுவாங்கன்னு சொல்றது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சிரட்டையில் அதை கரைச்சி வச்சிருப்பாங்க, தொட்டு தான் எழுதணும். அப்படி எழுதிய அந்த பேனாவை மா ஜஃப கலமி, என்னுடைய பேனாவில் தொட்ட அந்த மை காயல எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான், டக்குன்னு காஞ்சிடும். அது திருப்பி தொட்டு எழுதணும், ஒரு அரை வரி எழுதுனா காஞ்சிடும். இப்படி காயாத நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தார்கள். அந்த வகையில ஒன்னை இழைக்கிறாங்க, கைரு உலி தரர் லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலி தரரி வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இந்த கைரு உலி தரர் என்பதை திருப்பி கொண்டு வந்து இணைக்கப்படுது. தங்கடம் உள்ளவர்களை தவிர முடியல அவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த கூலி கிடைக்கணும்னே இவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்ப இந்த செய்தி ஹதீதை முடிச்சிட்டு இமாம் மாலிக் சொல்றாங்க, இந்த கைரு உலி தரர் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கைரு உலி தரர் என்ற இந்த சின்ன குட்டி வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் பயணித்த தூரம் என்ன? அவர்கள் பயணித்த தூரம் என்ன? 50,000 சனா. இங்கிருந்து சித்ரத்துல் முன்தஹாவை அடைவதற்கு 50,000 வருடம் ஆகும் என்கிறான் அல்லாஹ். 50,000 வருஷ தூரமாகும். அந்த 50,000 வருஷ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்போ 1,00,000 வருஷ பயண தூரம் இந்த கைரு உலி தரர் என்பதற்கு. இதை தருவதற்கு 1,00,000 வருஷ பயணத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த இந்த குர்ஆனை இங்கிருந்து சில நிமிடங்கள் நடக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிக்கு உங்களால் வர முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த இல்மினுடைய கெத்து அது. அங்கே வந்து நீங்கள் பாடம் படிக்க முடியாதா? இந்த இல்முக்கு நாங்கள் சுமந்து வர வேண்டுமா? சொன்னாங்க, அமீருல் மோமினீன் லா துலைய ஹாதல் இல்மா, இந்த இல்மை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள், நாசப்படுத்தி விடாதீர்கள், இதனுடைய கண்ணியத்தை குறைத்து விடாதீர்கள். அப்படி குறைத்தால் யுதையுகல்லா, அல்லாஹ் உங்களை நாசப்படுத்திடுவான். இப்படி யாரால் பேச முடியும்? மன்னர் அழுதார், உடனே எழுந்தார். இமாம் மாலிக் அவர்களுக்கு பின்னாலேயே வந்து மஸ்ஜித் நபவியிலே ஒரு மாணவர் போன்று மண்டியிட்டு அமர்ந்தார். மன்னர்களையும் சக்கரவர்த்திகளையும்
அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களையும் மண்டியிடச் செய்யக்கூடிய இல்மை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அந்த இல்மு உங்களிடத்திலே வந்த பிறகு உங்களுக்கு இருக்க வேண்டியது தவக்குல். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் ரசூலினுடைய அவர்கள் கற்றுத்தந்த இல்மை நாம் சுமந்திருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற தவக்குல் இருக்குமேயானால் நீங்க யார் எந்த செல்வந்தர்களினுடைய வீட்டிலேயும் எந்த அதிகாரி அமைச்சருடைய வீட்டு வாசல்லையும் நிற்க வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அருமையானவர்களே, எனக்கான கால அவகாசம் நிறைவு பெற்றது. நான் என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இந்த இல்முக்கான மரியாதை சாதாரணமானது அல்ல. அந்த இல்மை எப்படிலாம் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தாங்கிறதெல்லாம் சொல்லணும்னு வந்தேன். எத்தகைய பெருமக்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்தார்கள், அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய பரிசுத்தம், அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய யகீன், அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த நேர்மை, இதெல்லாம் ஆச்சரியமானது. அவைகளை படிக்க படிக்க நம்முடைய இதயம் பரிசுத்தமாகும். படிக்க வேண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, நீங்கள் செல்லும் இடங்களில் நீங்கள் எங்கு பணி செய்கிறீர்களோ, என்ன பணி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு தெரியாது, எந்த பணியில் இருந்தாலும் இந்த தீனை மக்கள் மன்றிலே எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க எந்த பணியில இருக்கலாம், ஒரு ஆபீசரா இருங்க, யாராம் இருக்கலாம், ஆனால் இந்த இல்மினுடைய இந்த பாக்கியத்தை மக்கள் மன்றிலே கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாணவர்கள் இந்த ஆலிம் சனது பெறக்கூடிய மஸ்லஹி, அதுவும் அற்புதமான பேர் மஸ்லஹி, சுல்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள், சங்கட